சில்க் ஸ்மிதாவை பற்றி இன்னொரு நியூஸுங்க. சில்க் மறைந்து எவ்வளோ வருஷம், 28 வருஷம் ஆயிடுச்சுங்க. 3 தலைமுறை இடைவெளி. சமீபத்தில் வெளியான மார்க் ஆண்டனி படத்தில் தொழில்நுட்பத்தின் உதவியோடு சில்க் ஸ்மிதா திரையில் தோன்றும் காட்சி அப்படி ஒரு வரவேற்பு இருந்தது. சில்கை பார்த்ததும் எஸ்.ஏ. சூர்யா ஆடுகின்ற ஆட்டத்துக்குத்தான் அது ஒரு மனநிலை என்றார்கள். ஒரு நண்பர் என்னிடம், ஒரு தலைமுறை ஆண்களை மனத்திற்குள் குரங்காட்டம் போட வைத்தவர் அவர். அதுதான் எஸ்.ஏ. சூர்யாவுடன் வெளிப்பட்டிருக்கிறது. இத்தனை வருட காலத்திற்கும் பிறகும் ஒரு நடிகை தன் ரசிகர்களிடம் தக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்பது ஒரு ஆச்சரியம். அதை காட்டிலும் வேறு ஒருவருக்கும் நிகழாத ஒன்று சில்க்கு நடந்திருக்கிறது. சில்க் என்பவர் இப்பொழுதும் கிரங்கடிக்கும் கண்ணழகியாக பார்க்கப்படுகிற போது இப்பொழுதுள்ள பெண்கள் அவர் ஆளுமையான பெண்கள் என்றே முடிவு செய்திருக்கிறார்கள். அவர் வாழும் காலத்தில் கூட இப்படி ஒரு இமேஜ் அவருக்கு இருந்ததில்லை. மறைந்த பிறகு ஆளுமையின் ஒரு அடையாளமாக, கவர்ச்சி நடிகை என்று சொல்லப்பட்டவர் சக்தியான அடையாளமாக